இப்போ பாருங்க இது diagonalize the orthogonal transformation அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏ சரிங்களா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி என்னது இட் இஸ் a symmetric மேட்ரிக்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணோம் டின்னு ஒரு diagonal மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் n டிரான்ஸ்போஸ் பண்ணால் போது n இன்வெர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னது இங்கே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. இதே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம இதை n இன்வெர்ஸ் ஏஎன்னா கண்டுபிடிச்சிக்க வேண்டியது சரிங்களா. ரைட்டு இப்போ ஒவ்வொன்றா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஹஸ் டு ஃபைண்ட் ஸ்டெப் 1 சொல்யூஷன். ஸ்டெப் 1 என்னது வி ஹஸ் டு ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ். ஓகே ஐகன் வேல்யூஸ். ஓகே ஸோ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா வி ஹஸ் டு ரைட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சரிங்களா. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா modulus of a minus lambda I is equal to 0 சரிங்களா. modulus of a minus lambda I is equal to 0 சரிங்களா. ஸோ இது எப்படி இருக்கும் lambda ஸ்கொயர் சரிங்களா. இது 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் கியூப்லேருந்து ஆரம்பிக்கும். இது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் a 3x3 மேட்ரிக்ஸ். அப்படின்னது lambda கியூப் ஃபஸ்ட்டு S1க்கு முன்னாடி மைனஸ் வரும், ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். S1 lambda ஸ்கொயர் ப்ளஸ் S2 lambda plus S3 is equal to minus S3. Okay, so plus minus என்ன மாறி மாறி வரும். Okay, minus S3 is equal to 0. ஓகேவா ரைட். இந்த S1 S2 S3 என்ன கண்டுபிடிக்கணும்னா சரிங்களா. ஸோ வெரி ஈஸி. S1 is nothing but what diagonal sum of the diagonal elements. இங்கே பாருங்க sum diagonal elementsனா இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அதோட diagonal elements. சம்னானது ஆட் பண்ணுறது சரிங்களா. ஸோ S1 is nothing but sum of the diagonal elements. Entries சொல்லலாம் அல்லது elements சொல்லலாம். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆயிரும் 1 + 1 + 1 என்ன ஆயிரும் S3 சரியா. 1 + 1 + 1 3 சரிங்களா. ஸோ S2 அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஓகேவா. S2 is nothing but sum of the minus of leading coefficients. Minus of the leading coefficients. Leading diagonal elements. Sorry, leading diagonal elements. Sum of the minus of the leading diagonal elements. ஓகேவா. சரி இப்போ பாருங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ 1 அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். 1 ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ரோவையும் காலமையும் விட்டுணும். மிச்சம் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ஒரு டிட்டர்மெண்ட் போட்டுருக்கோம் சரிங்களா. அப்போ நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 2 2 1 சரிங்களா. அடுத்தல ப்ளஸ் போட்டுக்கோங்க. சரி இப்போ sum of the minus of the leading diagonals. ஓகே leading diagonals என்னது இங்கே மேலே இருக்கிறது கரெக்டாக. ஸோ அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ளதெல்லாம் அடுத்த பாருங்க இந்த டயகனல் சரிங்களா. ஸோ இந்த டயகனல் இதுதான் செகண்ட் டயகனல். அப்போ இது ஃபுல்லாக போயிடும், இந்த செகண்ட் காலம்ஸ் போயிடும். அதாவது இப்போ கட்டாகிறது இது ஃபுல்லாக போயிடும். இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால் இது கரஸ்பாண்டிங் ரோ மிச்ச எலமெண்ட்ஸ் எனக்கு 1 2 2 1 அதை மட்டும் அடுத்த எழுதும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தேர்ட் என்ட்ரி போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் 1 2 2 1 ஓகேவா. ஸோ அதே மாதிரி தேர்ட் என்ட்ரி போட்டிங்கன்னா ப்ளஸ் 1 2 2 1 ஓகே சரிங்களா. ஸோ இதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் எடுது 2. ஸோ 1 1 மைனஸ் 4 ஓகே ப்ளஸ் அகெயின் 1 மைனஸ் 4 ஓகே ப்ளஸ் அகெயின் 1 மைனஸ் 4 ஓகே. ஸோ அப்போ என்ட்ரிஸோட வேல்யூஸ் என்ன ஆயிடுச்சு -3 ஓகே -3 -3 ஓகேவா. ஸோ அதோட வேல்யூ என்ன -9 ஓகேவா. ஸோ இதை வர ஓகே. ஸோ இதுதான் S2ங்கிற இடத்துல செட்டப் ஆகக்கூடிய வேல்யூ சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் S3 இஸ் நத்திங் பட் டிட்டர்மெண்ட் ஆஃப் த வேல்யூ சரிங்களா. ஸோ S3 இஸ் நத்திங் பட் த டிட்டர்மெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஓகே.
ஸோ நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ரைட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 2 சரிங்களா? 2 1 2 ஓகே, அகெயின் 2 2 1. சரியா? ஸோ இதான் அதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எப்படி போடும்? இதுக்கு எழுதுவோம் 1 அப்படின்னு எழுதிப்போம். இதை ஃபுல்லாக ஹைட் பண்ணிப்போம் இந்த ரோ அண்ட் காலம்ஸை, மிச்சம் உள்ள என்ட்ரிஸை, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. சரிங்களா? அப்போ மிச்சம் உள்ள என்ட்ரிஸ் எங்க இருக்கு? 1 2 2 1. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் ஆஃப் இது ரெண்டும். சரிங்களா? இப்போ 1 மைனஸ் ஆஃப் 1 4. ஓகே. ஸோ அப்போ செகண்ட் என்ட்ரி எழுதும்போது எப்போவுமே ஒரு மைனஸ் போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அது -2 இன்ட்டு, அப்போ இது ஃபுல்லாக போயிடும், இந்த காலம் போயிடும். 2 இங்கே ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவேன். அடுத்ததான் எனக்கு கிராஸ் மல்டிப்ளை மைனஸ் ஆஃப் போட்டு, அப்போ 2 மைனஸ் ஆஃப் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ரெண்டும், இப்போ 4 இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 4, அடுத்தது -2. ஓகேவா? 4 -2. ஓகேவா? ஸோ இதான் இது. சரிங்களா? ஸோ கால்குலேட் பண்ண நேரம் இது -3, இங்கே -2 அப்படின்னா +4. ஓகே, அகெயின் ப்ளஸ் போட்டு இங்கே ஒரு 4. சரிங்களா? 8 - 3 என்னது? இட் இஸ் 5. ஓகேவா? ஸோ அப்போ S3ஓட வேல்யூ 5. ஓகே, ஸோ நவ் we got the values of S1 S2 S3. ஓகேவா? S1 S2 S3. சரிங்களா? ஸோ அதை அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் இன் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, S1 S2 S3 அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன எனக்கு the corresponding values, the equation will becomes lambda cube, that is characteristic equation. Lambda cube minus 3 lambda square, okay, minus 9 lambda plus, sorry, minus 5, again minus is there, right? So minus 5 minus 5 is equal to 0. So இதான் அதோட characteristic equation. ஓகேவா? ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுறது யூஸ்வலாக நம்ம மேட்ரிக்ஸை எடுத்து அதை சால்வ் பண்ணுவோம். என்னென்னா ரெண்டு மெத்தட், டி மெத்தட் அப்படிலாம் போட்டு சால்வ் பண்ணுவோம். இது நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இதுனா கால்குலேட்டரில் சரிங்களா, மோட் ஆப்ஷனில் போயிட்டு அது தனியாக யூசேஜ் எப்படி பண்ணணுன்றத சொல்கிறேன். மோட் ஆப்ஷனில் போயிடுச்சு. சரிங்களா? அடுத்த ஈக்குவேஷன் அப்படின்னு போடணும். அடுத்த டிகிரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தேர்ட் டிகிரி அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அந்த தேர்ட் டிகிரி கொடுத்தோன்னே என்ன ஏ அப்படின்னு கேட்கும். ஏங்கிற இடத்துல இந்த வேல்யூ, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ ஏயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு இங்கே 1. சரிங்களா? ஸோ ஏயோட வேல்யூ 1. ஸோ பியோட வேல்யூ 3. ஓகே, சியோட வேல்யூ -9. சரிங்களா? ஸோ டியோட வேல்யூ -5. சரிங்களா? இந்த நாலுத்தையும் கொடுத்தோன்னே நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூஸ் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஸ்பீடாக பண்ணிடலாம். இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நார்மல் சால்வேஷன். சரிங்களா? பட் யூஸ் த கால்குலேட்டர். ஓகேவா? ரைட். சரி, இப்போ பாருங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் இது எழுதுறேன். 3 -3 -9 -5. சரிங்களா? ஸோ அப்போ 1 அப்படிங்கிறத போடுறேன். சரிங்களா? ஸோ -1 இங்கே என்ன ஆகுதுன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 போடுறேன். சரிங்களா? வராது. ஸோ -1 யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? -1 போட்டிங்கன்னா இங்கே 0 போடுவீங்க, இது ரெண்டு ஆட் பண்ணி இங்கே போடுவீங்க, இது ரெண்டு மல்டிப்ளை, இது ரெண்டு ஆட் பண்ணி இங்கே போடணும், போட்டுட்டு இங்கே ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணதை இங்கே போடணும் -1. அகெயின் வி ஹஸ் டு ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு -4, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, பண்ணதை என்னது +4. சரிங்களா? இப்போ -5, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +5. சரிங்களா? இங்கே போட போகிறீங்க. சரிங்களா? ஸோ நத்திங் பட் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 0 வந்துச்சுன்னா இந்த இதுதான் இது நம்மளுக்கு ஒரு ஃபேக்டரு, அண்ட் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ரைட்டு. அப்போது நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் ஆர் என்னது, இங்கே +1 இருந்துச்சுன்னா இங்கே -1 இருந்துச்சுன்னா இங்கே +1 எழுத போகிறோம். லாம்டா +1. ஓகேவா? ஸோ அது கரஸ்பாண்டிங் இங்கே இருக்கிறது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இங்கே இருக்கிறது லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட், இங்கே வந்து இந்த கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் அப்போ லாம்டா ஸ்கொயர் -4 லாம்டா -5 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போது இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 போடும்போது என்ன ஆயிரும், லாம்டா +1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1. சரிங்களா? அதே மாதிரி இங்கே லாம்டா ஸ்கொயர் -4 லாம்டா -5 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன ஆயிரும், ரெண்டு எலமெண்ட்ஸ் கிடைக்கும். டி மெத்தடில் போடுங்க. சரிங்களா? சிடி மாடலில் போட்டால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -5 கிடைக்கணும். -5 திரும்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -4 கிடைக்கும். சரிங்களா? அப்போது
5 1 அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா, இந்த -1 போடுவோம். சரிங்களா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -4 கிடைச்சிச்சு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -5 கிடைச்சிச்சு. ஸோ த ஃபேக்டர்ஸ் ஆர் lambda plus 1 is equal to 0, lambda plus 1 and another lambda minus 5 is equal to 0. சரிங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது we will get what? Lambda is equal to -1 and lambda is equal to plus 5. சரிங்களா, ஸோ இதான் அதோட சொல்யூஷன்ஸ். ஸோ அப்போ ஐகன் வேல்யூஸ் என்னதான் இருக்கும்? இந்த ஐகன் வேல்யூஸ் lambda is equal to -1 and 5. சரிங்களா, ஸோ இதான் அதோட ஐகன் வேல்யூஸ். ஓகே, ஸோ நவ் we have to find the eigenvectors. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுப்போம். செகண்ட் பார்ட் it is about finding the eigenvectors. ஓகே, ஓகே, ஸோ அந்த ஐகன் வெக்டர்ஸ் ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸ் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக உள்ள ஐகன் வெக்டர்ஸோட செட்டப் பண்ண போகிறோம். சரிங்களா, ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் த ஐகன் வெக்டர்ஸ். ஓகே, ஐகன் வெக்டர்ஸ்க்கு ஃபார்மேட். சரிங்களா, ஸோ ஐகன் வெக்டர்ஸ்க்கு என்ன ஃபார்மேட்னா a மைனஸ் லாம்டா ஐ, ஓகேவா, இன்ட்டு எக்ஸ். சரிங்களா, ஸோ எக்ஸை நம்ம இப்போ தான் டிஃபைன் பண்ண போகிறோம், இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா, ரைட்டு. நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏங்கிறது என்னது 1 2 2 அப்படின்லாம் இருக்குது. அதில் மைனஸ் லாம்டா ஐ இப்போ பாருங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது லெட் டேக் திஸ் 1 2 2 1 இருக்குது. சரிங்களா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் மைனஸ் ஆஃப் லாம்டா வேல்யூ சப்போஸ் ஒரு 5 வச்சுக்கிறீங்க. 5 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐங்கிறது. அப்போ ஐடென்டி போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த டைகனல் உள்ளது மட்டும் இந்த 5 மல்டிப்ளை ஆகி திருப்பி இது கூட சப்ராக்ட் ஆகுமா? அப்போ எப்படி ஆகும் பாருங்க, 1 2 2 1 -5 0 0 -5. சரிங்களா, ஸோ இது கூட ஆட் பண்ணும். சரிங்களா, ஸோ அப்போது இப்போ எப்படி ஆயிரும்? 1 -5. சரிங்களா, அப்போ இந்த டைகனல் என்ட்ரிஸ் மட்டும் தான் எனக்கு அஃபெக்ட் ஆகும், மிச்சம் எல்லா என்ட்ரிஸும் அதே தான் இருக்கும்போது 1 -5. சரிங்களா, அதான் இதோட இது, ரைட். ஸோ இதை தான், சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம இந்த செட்டப்பில் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு இப்போ கொடுத்துட்டு 3x3 மேட்ரிக்ஸ், அதை இங்கே வச்சு சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா முதல்ல செட்டப்பில் என்னது லேம்டா தான் இருக்குது. நம்ம லேம்டாவை ஓனாக பெற அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே லேம்டான்னு ஒரு செட்டப்லேயே வச்சு பண்ண போகிறோம். சரிங்களா, அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும்? 1 இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் லேம்டா இன்ட்டு ஐடென்டி எப்படி வரும்? சரிங்களா, இந்த மேட்ரிக்ஸ் கூட. அப்போ என்னது இந்த டைகனல் என்ட்ரிஸில் மட்டும் இந்த மைனஸ் லேம்டா அப்படிங்கிறத அட்டாச் ஆகிடும். சரிங்களா, ஸோ அப்போ டேரெக்டாகவே எழுதிடுறேன். எப்படி ஆயிரும் பாருங்கள், 1 minus lambda. சரிங்களா, ஸோ மிச்சல் என்ட்ரிஸ் அப்படி தான் இருக்கும். 2 2 அதே மாதிரி என்னது 2 1 minus lambda அகைன் என்னது இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 1 minus lambda. சரிங்களா, ஸோ தீஸ் ஆர் தி என்ட்ரிஸ். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸுங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்? x1 x2 x3. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அகைன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாம்டாக்கு ஒவ்வொரு வேல்யூஸாக ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டேக் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5. கேஸ் 1 அல்லது இந்த ஃபர்ஸ்ட் இதாக வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபார் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இந்த என்ட்ரி எப்படி இருப்பாருங்க, 1 மைனஸ் லாம்டாங்கிறது 5. அப்போ 1 மைனஸ் 5. அப்போ என்னது ஃபர்ஸ்ட்டு -4 ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, 2 2. அதே மாதிரி இங்கே 2 இங்கே 1 மைனஸ் ஆஃப் 5 அகைன் அது என்ன போகிறது -4. ஓகே, இங்கே 2 அதே மாதிரி அது 2 2 இங்கே அதே மாதிரி 1 -5 அகைன் என்ன போகுது -4. ஓகேவா, ஸோ இது கூட நம்ம யூஸ் டு வாட் மல்டிப்ளை த x1 x2 x3. சரிங்களா, அப்போ x1 x2 and x3. ஓகே, இது மட்டும் நம்ம ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ பண்ணுங்க, இந்த என்ட்ரி கொண்டு வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா, ப்ளஸ் இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே பண்ணுவோம், அண்ட் திஸ் என்ட்ரி வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் லைனில் செகண்ட் ரோக்கும் அதே மாதிரி தேர்ட் ரோ. சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எப்படி இருக்கும், -4 x1 + 2 x2 + 2 x3 அப்படின்னு மாதிரி இருக்குமா. ஸோ அதை நம்ம எழுத போகிறோம். ஓகே, so we will write into the equation. First row kulla equation is -4 x1 and +2 x2 + 2 x3 is equal to 0. சரியா,
சிமிலர்லி எனக்கு இந்த இது என்ன அப்போ 2x1 minus 4x2 plus 2x3 is equal to what? 0. Okay. So the method இருக்கும் 2x1 plus 2x2 okay, minus 4x3 is equal to 0. ஓகேவா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண கிராஸ் மல்டிப்ளை மெத்தட்னு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது ஒரு தனி செட்டப்பு, இது ஒரு தனி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 ஹேவ் த 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒர்க். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும். சரிங்களா? ஸோ -4 அடுத்தது 2 அது மாதிரி 2 minus 4 ஓகே அகெயின் 2 2. சரிங்களா? அகெயின் திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரிஸில் வந்து இன்னொரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். 4 2 அகெயின் 2 minus 4 ஓகே. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்திருக்கோம். சரிங்களா? தட் இஸ் ஈக்குவேஷன் 1 and 2ன்னு வச்சுக்கோங்க. 1 and 2. சரிங்களா? 1 and 2 அதோட ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் எழுதுகிறோம். 2 2. சரிங்களா? ஸோ எழுதிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடமும் இந்த கடைசி என்ட்ரிஸும் நம்ம விட்டுறணும். சரிங்களா? ஸோ விட்டுட்டு we have to use the x1 அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு. சரிங்களா? ஃபார் ஃபைண்டிங் x1 ஓகே இந்த நாலுத்தையும் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் திஸ் டூ என்ட்ரிஸ். ஓகே. ஸோ லைக் தட் we have to do. ஓகேவா? அப்போது x1 எப்படி ஏறும் பாருங்க. x1 பை போட்டுக்கோங்க. பை போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 8. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு these two entries, that is x2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. அப்புறம் இது ரெண்டையும். சரிங்களா? அப்போ x2 ரெண்டு மல்டிப்ளை 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 8. சரிங்களா? ஸோ என்னது அகெயின் இது 4 + 8. சரிங்களா? அகெயின் ஃபார் x3. ஸோ இட் இஸ் ஃபார் x3. ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x3 பை minus minus 16 ஆயிரும். 16 minus 4. 16 minus 4. ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரிஸோட வேல்யூஸ் தான் கரஸ்பாண்டிங் என்னது x1 x2 x3. சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும் கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ x1 பை 12. சரிங்களா? அதே மாதிரி என்னது x2 பை 12. அகெயின் இந்த x3 பை திஸ் ஆல்சோ 12. ஓகேவா? ரைட். இப்போது இந்த 3 கோஎஃபிஷியன்ட்ஸும் இதோட டினாமினேட்டரில் இருக்க எல்லா வேல்யூஸும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 12. சரிங்களா? சப்போஸ் இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். சரிங்களா? கீழே x1 பை 6. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு பை 12 பை 18 இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? அப்போ 3மே 6ஆல் டிவைட் இருக்குமா? அப்போ 3த்தையும் 6ஆல் டிவைட் பண்ணி நம்ம எப்படி மாற்றிடணும் பை 1. சரிங்களா? ஏன்னா 3மே 6ஆல் டிவைட் பண்ணும். அதே மாதிரி 6ஆல் டிவைட் பண்ணும்போது இது 2 ஆயிரும். அதே மாதிரி அது பை 3 ஆயிடும். சரிங்களா? அப்போ மேலே x1 இருந்திருக்கும், இங்கே x2 இருந்திருக்கும், இங்கே x3 இருந்திருக்கும். இதுதான் அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். சரிங்களா? அப்போ இதே மாதிரி சிமிலர்லி இந்த பாருங்க எல்லாமே 12ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும், x1 கமா ஓகே. ஸோ அப்போ x1 வேல்யூ எப்படி இருக்கும், x1 ஓகே பை 1. சரிங்களா? அப்போ இஸ் ஈக்குவல் டு x2 பை 1. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு x3 பை 1. சரியா? மூணுத்தையும் நம்ம எடுத்து ஒரே நம்பர்ஸால் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்ம கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபார் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5. சரியா? அந்த ஐகன் வெக்டார் இ லாம்டா 1 வச்சுக்கோங்க. சரிங்களா? லாம்டா 1ஓட ஐகன் வெக்டார் அப்படிங்கிறது. சரிங்களா? இ லாம்டா 1 இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட்டு இல்லைங்க 1 1. சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இது என்னது ஃபஸ்ட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். We only done for lambda is equal to 5. Similarly, we have to do for what?
lambda is equal to -1 அதுக்கு நம்ம பண்ணலாம் ஓகேவா ரைட் ஸோ அப்போ lambda is equal to -1 பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டூ ஃபார் செகண்ட் கேஸ் சரிங்களா ஸோ அப்போ இந்த lambda is equal to -1 equal to -1 சரிங்களா ஸோ அதை எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ lambda is equal to -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா எங்கே கிடைக்கும் பாருங்க இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்போ 1 மைனஸ் ஆஃப் -1 2 அதே மாதிரி 1 மைனஸ் ஆஃப் -1 என்னது 2 அகெயின் இங்கே 1 மைனஸ் ஆஃப் -1 என்னது 2 ஓகேவா ரைட் ஸோ இந்த 3 என்ட்ரிஸோட வேல்யூஸ் இது கிடைச்சோம் ஓகே ஸோ அப்போ இது எல்லாமே 2 எல்லா என்ட்ரிஸும் 2 ஸோ அதை எப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போ ஃபார் lambda is equal to -1 I am having the entries of 2 2 2 again another 2 2 2 again another 2 2 2 சரிங்களா and x1 x ஓட இது எழுதணும் இல்லையா ஸோ x எப்படி x1 x2 and x3 ஓகேவா is equal to 0 சரிங்களா ஸோ நவ் எல்லா ஈக்குவேஷன்ஸ் நீங்களே பாருங்க இந்த ரோ வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்போ எழுது எல்லாமே 2x1 2x2 தான் கிடைக்க போகுது அதே மாதிரி பாருங்க இங்கேயே வச்சு செகண்ட் ரோ வச்சு ஃபேஸ் பண்ண போறீங்க அதுக்கும் அதே மாதிரி தான் கிடைக்க போகுது தேர்ட் ரோக்கும் சேமாக தான் கிடைக்க போகுது சரிங்களா இப்படி 3 ஈக்குவேஷன் ஒன்றே போல இருந்தாலும் சரி இல்லை 2 ஈக்குவேஷன் ஒன்று போல இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க ஜஸ்ட் அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 2x1 plus 2x2 plus 2x3 okay equal to 0 for all equations சரிங்களா for all rows சரிங்களா அப்போ இப்படி எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரே வேல்யூஸ் தான் கிடைக்குது நம்மளுக்கு என்னது இது எல்லாத்தையுமே ஒரே ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம 3 வாட்டி எழுதணும் எழுதி திருப்பி ஒரு வாட்டி கன்வெர்ட் பண்ணணும் நான் ஒரே அடியே முடிச்சிட்டேன் சரிங்களா அப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண முடியும் பாருங்க இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் இதுக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா அப்படினால தான் நம்மளால இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் ஃபார் சால்விங் திஸ் ஓகே அந்த பர்பஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் x3 அப்படிங்கிறதையும் இல்லாட்டி x2ங்கிறதையும் நம்ம என்னது ஃபர்ஸ்ட் we have to take it as once சரிங்களா ஏன்னா இதை சால்வ் பண்ண முடியாது இப்போ 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் ஸோ தட் we can solve சரிங்களா இங்கே அந்த மாதிரி இல்லாதனால நம்ம சால்வ் பண்ண முடியாது சரியா ஸோ அப்போ இதை x is equal to 0 எடுத்துக்கன்னா what we will have the equation as what 2x1 சரிங்களா plus 2x2 is equal to 0 சரிங்களா இது அங்கே கொண்டு போறீங்க நெக்ஸ்ட் இதுக்கு சரிங்களா அப்போ என்ன ஆயிரும் it is 2x1 okay is equal to minus of 2x2 சரிங்களா அந்த 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ கீழே பாருங்க இது அதே மாதிரி நம்ம அந்த செட்டப் எழுதணும் x by something அப்படின்னு மாற்றணும் சரிங்களா அப்போ இந்த -1 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை x1 by 1 எழுதிக்கலாம் is equal to x2 by -1 எழுதிக்கலாமா சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு x1 x2க்கு 1 -1 கிடைச்சிருச்சு ஆல்ரெடி இந்த x3க்கு 0 வச்சுருக்கோம் ஸோ இட் இஸ் த நம்மளுக்கு செகண்ட் ஐகன் வெக்டார் சரிங்களா ஸோ தட் இஸ் e of lambda 2 is equal to 1 -1 0 ஓகே சரி இப்போ நம்ம e for lambda 2 என்ன தெரியும் உங்களுக்கு -1 தெரியும் சரிங்களா for lambda 2 is equal to -1க்கு இப்போ நீங்கள் கொஸ்டின் அப்படியே போங்க ஃபார் ஐகன் வெக்டார்ஸ் போங்க சரிங்களா இப்போ அந்த ஐகன் வெக்டார்ஸில் இது மூணுமே வேறு வேறு இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம் 5 முடிச்சுப்போம் -1 முடிச்சுப்போம் இப்போ திருப்பியும் இது -1 இருக்கிறதுனால இதே ஃபார்மேட் தான் வரப்போகுது கரெக்டாக ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு மூணாவது ஐகன் வெக்டார்ஸ் கிடைக்காது டிஃப்ரெண்டான ஐகன் வெக்டார்ஸ் கிடைக்காது நல்லா பார்த்துக்கோங்க சேம் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இப்போ மூணுமே வேறு வேறு ஐகன் வேல்யூஸ்னால் பிரச்சனையே கிடையாது என்ன ஆயிரும் இதுக்கு வேறு ஐகன் வெக்டார் தானாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ உள்ள மெத்தட் பண்ணாலே சரிங்களா இப்போ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா இது -1 திருப்பி போடுவீங்க திருப்பி அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அதே ஐகன் வெக்டாரும் கிடைக்கும் அதை வச்சு யூஸே கிடையாது சரிங்களா அப்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்மளுக்கு பாருங்க 5 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சு அதை கிராஸ் மல்டிப்ளை யூஸ் பண்ணி நம்ம அது கரஸ்பாண்டிங் x1 x2 x3 கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அதுக்கு ஐகன் வெக்டார்ஸ் வந்துடுச்சு இந்த ஐகன் வெக்டார்ஸ் அதே மாதிரி -1 போட்டோம் இது செகண்ட் மெத்தட் நல்லா பார்த்துக்கோங்க எப்போ நம்மளுக்கு 2 ரோ அல்லது 3 ரோ வந்து ஒரே மாதிரி வருது என்ட்ரிஸ் வருதுன்னா நம்ம இது மாதிரி ஏதோ ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஸோ x is equal to 0 ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி x is equal to s அல்லது t அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாடிக்கும் அது நம்ம நெக்ஸ்ட் சம்மில் போகும் இந்த ஈக்குவேஷன் 3 இருக்கிறதுனால இங்கே என்னது 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஒரு வேரியபிளை கண்டிப்பாக நம்ம 0 ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகும்
சரிங்களா. அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் மிச்சம் 2 வேரியபிள்ஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கிடச்சிருச்சு. திருப்பி நம்மளுக்கு -1 போட்டால் திருப்பி இதே தான் கிடைக்கும். சரிங்களா. பட் ஆனால் நம்ம அது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஐகன் வெக்டார்ஸ் வேணும். சரிங்களா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ சரி, அப்போ கேஸ் 3 எடுங்க. சரிங்களா. அதே மாதிரி என்னது -1 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதே மாதிரி. சரிங்களா. ஸோ ஃபார் லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்க போகுது. கரெக்டாக. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஸ் அந்த ஐகன் வெக்டார். சரிங்களா. ஸோ அதை வச்சு சால்வ் பண்ண முடியாது. லெட் டேக் த ஐகன் வெக்டார் E of lambda 3 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு ABCன்னு எடுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த தேர்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே தான் இருக்குது. சரிங்களா. ஸோ வேற ஒன்றும் இல்லை, E of lambda 1 transpose into E of lambda 3 ஓகே ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா. இதை சால்வ் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் E of lambda 2 ஓகே transpose into E of lambda 3 is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா. இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் we will get the value of ABC. சரிங்களா. அதுதான் அது தேர்டு ஐகன் வெக்டார்ஸாக இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த கண்டுபிடிச்சு பண்ண இதுதான் தேர்ட் ஐகன் வெக்டார். அது ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணியிருக்கோம், ஏன்னா அதை பற்றி தெரியாது அதனால. ரைட்டு. அப்போ E of lambda 1 transpose E of lambda 1 எங்கே இருக்கு பாருங்க, இதுதான் E of lambda 1. சரிங்களா. அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இது ரோ ஃபுல்லாக காலமாக மாறிடும். அப்போ எப்படி மாறும், E of lambda 1னா 1. சரிங்களா. ஸோ தட் இஸ் 1 1 1. சரிங்களா. அப்புறம் E of lambda 3 அப்போ என்ன ஆயிரும், ABC. சரிங்களா. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆயிரும், ஃபர்ஸ்ட் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் போட்டு இது பண்ணணும். அப்போ A ப்ளஸ் B ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி E of lambda 2 இதாக இருக்கு நமக்கு. சரிங்களா. அப்போது அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 1 -1 0. சரிங்களா. ஸோ 1 -1 0. சரிங்களா. இது கூட ABC மல்டிப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா. ஸோ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆயிரும் நமக்கு கெட் A minus B plus C 0. ஓகே, C into 0 வந்து ஸோ 0 ஆயிரும். அப்போ ரைட். இங்கே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாமா, இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get what, A is equal to B. ஓகேவா. அப்போ அந்த A is equal to B கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. சரிங்களா. ஸோ அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, B 2B ஆயிருமா. ஸோ இந்த ஈக்குவேஷன் becomes A equal to B. அப்போ எனக்கு B plus B plus C is equal to 0. சரிங்களா. அப்போ 2B plus C is equal to 0. கரெக்டாக. அப்போது இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாற்றினீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இது இங்கே போகும்போது 2B is equal to -C. 2B is equal to -C. அப்போ என்னது, இதை மாற்றும் போது இங்கே கொண்டு போயிருங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, நம்மளுக்கு B by something வரும். B by something வரும். இங்கே -C இருக்குது, இந்த 2வை இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ என்னது 2 ஆயிருமா. இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த 1 மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். சரி, மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் கொண்டு வர முடியும், ஆனால் இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா. அப்போ நம்மளுக்கு Bக்கு என்ன கிடச்சிருக்கு, Bயோட வேல்யூ இப்போது நம்ம B is equal to 1 ஏன்னா கீழோட தானே எடுப்போம். அண்ட் C is equal to மைனஸ், இந்த மைனஸ் மறந்துடக்கூடாது. ஸோ C is equal to -2. ஓகேவா. அப்போ B is equal to 1, C is equal to -2. இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்டியூட் இந்த ஈக்குவேஷன் we will get what, A plus B plus C is equal to என்னது 0. சரிங்களா. அப்போ A plus 1 மைனஸ், சரியா, A minus 1 is equal to 0. சரியா. அதே மாதிரி இந்த A is equal to 1. சரியா. அப்போ என்னது நமக்கு ABC கிடச்சிருச்சு. இந்த ABC கொண்டு வந்து நம்ம ஐகன் வெக்டர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சரிங்களா. ஸோ E of lambda 3ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது will get what, தேர்டு ஐகன் வெக்டர் E of lambda 3 is equal to what, 1 1 -2. It is the third ஐகன் வெக்டர். ஓகேவா. ஸோ இந்த தேர்டு 3 ஐகன் வெக்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அகெயின் ஓகேவா. ஸோ அந்த தேர்டு 3 ஐகன் வெக்டார்ஸை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவோம், எந்த எம்ங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ அதை தான் இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம், என்னங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ E of lambda 1 இருக்குது, lambda 2 இருக்குது, lambda 3 இருக்குது. சரிங்களா. ஸோ என்னங்கிறது, சரிங்களா. ஸோ அந்த எண்ணுக்கான ஃபார்மேட் எழுதிக்கோங்க. சரிங்களா. ஸோ எண்ணு டேரெக்டாக அப்படி என்ன எழுத முடியாது.
ஸோ n அப்படிங்கிற ஐகன் வெக்டர்ஸ் என்னோட ஃபார்மேட் எப்படின்னா e of lambda 1 by norm of e of lambda 1, comma e of lambda 2 by norm of e of lambda 2, comma e of lambda 3 by norm of e of lambda 3. அப்போ இந்த நார்ம் ஒவ்வொருத்துக்கும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபார் எவ்ரி வெக்டார் ஐகன் வெக்டார் வி ஹஸ் டு ஃபைண்ட் த நார்ம். சரிங்களா? இப்படி நார்ம் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும், இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேலை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஓனை கண்டுபிடிச்சிடலாமா? இந்த செட்டப்பு அப்படி ஓனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நார்ம் ஆஃப் e ஆஃப் லாம்டா 1 அதோட வேல்யூ என்னன்னு பாருங்க, நத்திங் பட் இது உங்களுக்கு தெரியும், e ஆஃப் லாம்டா 1 எழுது 1 1 1. அப்போ அதுக்கு நாம் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 + 1. சரிங்களா? அப்போ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகேவா? செகண்ட் பாருங்க e ஆஃப் லாம்டா 2. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 + 0. அப்போ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகேவா? அதே மாதிரி நார்ம் ஆஃப் e ஆஃப் லாம்டா 3 போடுங்க. அதுக்கு நம்மளுக்கு தெரியும் டைகனல் என்ட்ரிஸ்லாம் என்ன இருக்குன்னா நமக்கு என்ட்ரி 1 1 -2 இருக்கு. அப்போ என்னது ரூட் ஆஃப் 1² + 1² + -2² அது வந்து 4 ஆயிடும். சரிங்களா? அது வந்து ரூட் ஆஃப் 6. சரிங்களா? இப்போ கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சரிங்களா? தட் இஸ் e ஆஃப் லாம்டா பை இது. சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆயிடும், ஃபஸ்ட்டு e ஆஃப் லாம்டா பை நார்ம் ஆஃப் லாம்டா e ஆஃப் லாம்டா 1 பை நார்ம் ஆஃப் லாம்டா 1. சரிங்களா? அதோட வேல்யூ நம்மளுக்கு 1/√3. சரியா? செகண்டும் அதே மாதிரி 1/√3. ஓகே, தேர்டு 1 again √3. சரியா? ஸோ இந்த மூணு வேல்யூஸ் அகெயின் அதே மாதிரி e ஆஃப் லாம்டா 2. சரிங்களா? பை நார்ம் ஆஃப் e ஆஃப் லாம்டா 2 அதோட வேல்யூ என்னது 1/√2. ஏன்னா √2 இருக்கு, அங்கே வந்து என்ட்ரி 1. ஸோ 1/√2. அடுத்த என்ட்ரி செகண்ட் என்ட்ரி -1 அல்லது -1/√2. தேர்ட் என்ட்ரி என்னது 0. ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அகைன் தேர்டு e ஆஃப் லாம்டா 3. சரிங்களா? அது நத்திங் பட் இந்த நார்ம் ஆஃப் e ஆஃப் லாம்டா 3. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே பாருங்க √6 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1, செகண்ட் என்ட்ரி 1 -2. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1/√6, செகண்ட் என்ட்ரி என்னது -1/√6, தேர்ட் என்ட்ரி -2/√6. சரியா? ஸோ அதான் தேர்ட் என்ட்ரி. அகெயின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மூணு ஐகன் வெக்டார்ஸ் வச்சுக்கலாம். அந்த இடத்துல n இஸ் ஈக்குவல் டு இந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படி வச்சு தான் எழுதப்படும். ஸோ அப்போ எனக்கு ஃபார்மேஷன் எப்படியா இருக்கும் பாருங்கள். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் அப்படி எழுதணும். 1/√3 1/√3 1/3 அப்படியே காலம் வைஸ் ஆகும். சரிங்களா? 1/√3. ஓகேவா? 1/√3 again 1/√3. சரியா? செகண்ட் இது அதே மாதிரி இங்கே 1/√2 -1/√2 1/√2 -1/√2 சரிங்களா? தேர்ட் அதே மாதிரி again. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/√6 -1/√6 2/√6. சரிங்களா? அப்போ 1/√6. சரிங்களா? ஸோ -1/√6 -2/6. சரிங்களா? ஸோ இதோட என்னோட வேல்யூ. ஓகே, இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது we have to find the n transpose. அது பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ n transpose also we have to find. ஓகே, ரைட். இப்போ now we are going to find the d. ஸோ d is equal to n transpose an. சரிங்களா? ஸோ அப்போ இது n transpose அப்படிங்கிற ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறது. இல்லாட்டி n transpose தனி எழுதி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுங்க. நான் டேரெக்டாகவே பண்ணுறேன். சரிங்களா? ஸோ n transpose பண்ணிங்கன்னா இந்த ரோவை அப்படியே காலமாக எழுதுறோம். ஃபஸ்ட்டு 1/√3 again 1/√2 1/√6. சரிங்களா? செகண்ட் அதே மாதிரி காலம். ஓகே, 1/√6 சாரி 1/√3 செகண்ட் -1/√2. சரிங்களா? தேர்ட் வந்து எனக்கு -1/√6. சரிங்களா? அதே மாதிரி தேர்ட்
அடுத்து 1 by root 3 0 okay minus 2 by root 6 சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் n டிரான்ஸ்போஸ். நவ் ஏ எழுதுங்க. ஏயோட வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு? ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 2 ஓகே. ஸோ 2 1 2 ஓகே 2 2 ஓகே. ஸோ அந்த ஏ மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு n அப்படியே எழுதுங்க. n வேல்யூ n மேட்ரிக்ஸ் அப்படி கீழே எழுதுங்க. ஸோ மல்டிப்ளைல இருக்குது. ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் டவுன். ஸோ நத்திங் பட் 1 by root 3 ஓகே. அடுத்தது 1 by root 3 again 1 by root 3 ஓகேவா. இங்கே 1 by root 2 சரிங்களா, மைனஸ் 1 by root 2 ஓகே அகெயின் 0. இங்கே 1 by root 6 minus 1 by root 6 ஓகே minus 2 by root 6 சரிங்களா. ஸோ இதுதான் அதோட இன்ட்ரெஸ் ஓகேவா. ரைட். ஸோ n டிரான்ஸ்போஸ் ஏ n டிரான்ஸ்போஸ் இது என்னது டைகனல் என்ட்ரிஸ்க்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ யூஸிங் யூ கேன் கால்குலேட்டர் வி கேன் டூ சரிங்களா. பட் ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாம்னா யூ கேன் ரைட் த டைகனல் என்ட்ரிஸ். வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் இருக்குது. ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆல்ரெடி ஃபைன் சரிங்களா சரிங்களா. ஸோ இந்த ஐகன் வேல்யூஸை சரிங்களா டைகனலை வச்சு சரிங்களா. மோஸ்ட் ப்ராபபிலிட்டி பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் எடுத்துங்க சரிங்களா. அந்த மாதிரி செட்டப் பொதுவாக வரும் சரிங்களா. ஸோ செட்டப் வாஸ் 5. ஃபஸ்ட்டு டைகனல் இது நம்ம சில 0 போட்டுருங்க. செகண்டு 0 minus 1 0 0 0 சரிங்களா. ஸோ இதுதான் அதோட பொதுவான இதுதான் டி சரிங்களா. ஸோ விச் இஸ் தட் இஸ் த திங் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் சரிங்களா. ஸோ இதை எப்படி இருக்குன்னா டி ஆஃப் யூ கேன் ரைட் திஸ் டி ஆஃப் 5 minus 1 minus 2. That is the way to write this. சரி. ஸோ இதுதான் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, டைகனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. டைகனல் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, அது கண்டுபிடிச்சு சரிங்களா. ஸோ லெட்ஸ் ஹேவ் a recap, quick recap. ஃபர்ஸ்ட் we done with the started with the matrix சரிங்களா. ஸோ அதோட இது கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் a minus lambda is equal to 0 போட்டோம். அது பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்காங்க. லாம்டா கியூப் மைனஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், கியூப் ஆரம்பிக்கணும். இதே 2x2னா ஸ்கொயரில் ஆரம்பிச்சா போதும். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் அப்படி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது S1, அடுத்தது S2 S3 போகணும். S1 பொதுவாக டைகனல் சம் ஆஃப் த டைகனல் எலிமெண்ட்ஸ், டைகனல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி போடுறது. S2 பொதுவாக இருந்தால் சம் ஆஃப் த மைனர் டைகனல்ஸ். இப்போ இதுக்கு பண்ணியிருப்போம், இதுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் விட்டுட்டு எனக்கு இதுக்கு வேல்யூஸ் போடணும். அதே மாதிரி செகண்ட் டைகனல்ஸோட வேல்யூஸ், தேர்ட் டைகனல்ஸோட வேல்யூஸ் அதை ஆட் பண்ணி போடணும். தேர்டு S3 அது டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ், கிவன் மேட்ரிக்ஸ் அது 5 இருக்குது. ஸோ கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் கால்குலேட்டர். அது தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா, அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ யூஸிங் கால்குலேட்டர் வி கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஈஸிலி ஓகேவா. ஸோ பட் இங்கே நம்ம ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ரைட். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ லாம்டா ஐகன் வேல்யூஸ் கிடைக்குது. இங்கே ரெண்டு ஐகன் வேல்யூஸ் சேமாக இருக்குது. ஒன்று அதாவது ரெண்டு ஐகன் வேல்யூஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் 5 சரிங்களா. ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இதுதான். a minus lambda I into x is equal to 0. அந்த x வந்து x1 x2 x3 இருக்கும். a minus lambda I அப்படிங்கிறது இதாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டைகனல் என்ட்ரிஸில் மட்டும் மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வி ஹேவ் த ஈக்குவேஷன். அதில் ரெண்டு டிஸ்டிங்க் ஈக்குவேஷன்ஸ். டிஸ்டிங்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே என்ட்ரிஸை ஃபுல்லாக எழுதுங்க. இன்னொரு டைம் எழுதுங்க, செகண்ட் டைம் எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணிடுங்க, ஒரு ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ்ட் என்ட்ரி விட்டுருங்க. மிச்சம் எல்லாத்தையும் எழுதுங்க. எஸ் டு த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அண்ட் வி வில் கெட் த வாட்டர் x1 x2 x3 ஓகேவா. ஸோ செகண்ட் ஆகுது அதே மாதிரி மைனஸ் போடுறோம். ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. ஸோ ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா எனக்கு அதுக்கு பதிலாக ஒரே ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், x3 is equal to 0 எடுக்கிறோம் சரியா. ஸோ சப்போஸ் இங்கே ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் இஸ் தட் ஓகே. அப்போ எப்படி பண்ணணும்னா எக்ஸ் ரெண்டு வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும். x2 is equal to s, x3 is equal to t இப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க சால்வ் ஆகிடும் சரிங்களா. ரைட்டு. ஸோ இங்கே x3 is equal to 0 அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னே நம்மளுக்கு என்னது x1 x2 கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு ஐகன் வெக்டர்ஸ். இப்போ என்ன பிரச்சனைனா திருப்பி உள்ள ஐகன் வேல்யூவும் இதே தான். அப்போ இதே ஐகன் வெக்டர்ஸ் தான் வரும். நம்மளுக்கு அப்படி கண்டுபிடிச்சா சால்வ் பண்ண முடியாது. அதனால E3 லாம்டா ஆஃப் E ஆஃப் லாம்டா 3 அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுற ஏபிசின்னு. இது என்னன்னா இந்த முன்னாடி உள்ள ரெண்டு ஐகன் வெக்டார்ஸுக்கும் ஆர்த்தோகோனல் ஆகும். அந்த செட்டப் தான் இது.
E of lambda 1 transpose E of lambda 3 transpose is equal to 0. ஓகேவா? ஸோ அதே மாதிரி E of lambda 2 transpose E of lambda 3 is equal to 0. அதை பண்ணும்போது இந்த we are getting two equations. ஓகேவா? அந்த ரெண்டு equations சால்வ் பண்ணால் we are having ABC. So that is nothing but the third eigenvectors. மூணு eigenvectors சேர்த்த செட்டப் தான் நம்மளுக்கு வந்து n. சரிங்களா? அப்போ அதை கரஸ்பாண்டிங் நார்மலை டிவைட் பண்ணிட்டு தான் போடணும், நேராக எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஒரு ரூட்டு கூட அந்த எலமெண்ட் ஒவ்வொரு என்ட்ரியோட ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த என்ட்ரியோட ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த என்ட்ரியோட ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதை பண்ணிங்கன்னா you will get what? Norm of the values. So similarly I find then all the norm values and what? Divided the individual values with the norm. சரி, அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூஸையும் எனக்கு நார்மலாக டிவைட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்னது இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரி கிடைக்குது. ஸோ அதை கொண்டு வந்து அப்படியே காலம் வைஸ் எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் எண்ணு. இதே மாதிரி என் டிரான்ஸ்போஷன் இதை அப்படி காலம் வைஸ் ரோ வைஸ் மாற்றி எழுதி கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக டிஏ போயிடுறேன். சரிங்களா? திருப்பி என் டிரான்ஸ்போஸ் எழுதி திருப்பி மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் டைம் எடுக்கும். ஸோ வந்து இட் இஸ் a long process. ஓகேவா? ஸோ ஷார்ட் பண்ணுறதுக்காக டி அப்படிங்கிறது என்ன தெரியும், எனக்கு இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால n டிரான்ஸ்போஸ் ஏஎன் அப்படின்னு தெரியும். ஸோ n டிரான்ஸ்போஸ்னானது இந்த ரோவை காலமாக இங்கேயே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிட்டேன், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதிட்டேன். சரிங்களா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன், அதே மாதிரி எனக்கு என்னங்கிற மேட்ரிக்ஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். யூசிங் கால்குலேட்டர் we can do that. ஓகே, அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். பட் ஈஸியாக எப்படி பண்ணிடலாம், டி அந்த டைகனல் மேட்ரிக்ஸில் அதோட ஐகன் வேல்யூஸை எழுதிட்டு பண்ணிடலாம். பொதுவாக பெரிய ஐகன் வேல்யூஸ் வந்து சின்ன ஐகன் வேல்யூஸ் எழுதுங்க. சரிங்களா? ஸோ ஐகன் வேல்யூஸ் மட்டும் டைகனல் மேட்ரிக்ஸ் போட்டு மிச்சம் எல்லாமே 0 போட்டுருங்க. தட்ஸ் த ஆன்சர்.